இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. த கனடியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் எனப்படும் கனடா பாதுகாப்பு புலனாய்வு சேவை அந்நாட்டின் உயர்மட்ட உளவுத்துறை நிறுவனமாகும். 2024ஆம் ஆண்டுக்கான கனடா பாதுகாப்பு புலனாய்வு சேவையின் அறிக்கை கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதிகளின் இருப்பை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியாவை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தவும் நிதி திரட்டவும் திட்டமிடவும் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் கனடா மண்ணை ஒரு தளமாக பயன்படுத்தி வருவதாக முதன் முறையாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. 1980களில் இருந்து கனடாவில் காலிஸ்தான் அரசியல் ரீதியான வன்முறைகளில் ஈடுபடத் தொடங்கியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பாக காலிஸ்தான் தனிநாடு என்ற பெயரில் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக காலிஸ்தான் பயங்கரவாதிகள் செயல்பட்டு வந்தனர் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்காக வன்முறை வழிகளை காலிஸ்தான் பயங்கரவாதிகள் பின்பற்றி வந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய குழுவாக இயங்கும் தனிநபர்களை காலிஸ்தான் பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்டுள்ள கனடா உளவுத்துறை காலிஸ்தான் பயங்கரவாதிகள் கனடாவில் இருந்து கொண்டு இந்தியாவில் பயங்கரவாத நடவடிக்கைகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியா குருத்வாராவுக்கு வெளியே இந்தியாவால் தேடப்படும் காலிஸ்தான் பயங்கரவாதியான நிஜார் கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்தன. இந்த படுகொலையில் 6 இந்தியர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்று அப்போதைய கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை கூறி வந்தார். இந்த குற்றச்சாட்டுகளை அபத்தமானது என்று நிராகரித்த இந்தியா இதுகுறித்து கனடா எந்த ஆதாரங்களையும் வழங்கவில்லை என்றும் கூறியிருந்தது. இதற்கிடையே கனடாவில் உள்ள இந்துக்கள் மீதும் இந்து கோவில்கள் மீதும் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் தொடர் தாக்குதல்களை நடத்தி வந்தனர். கனடாவின் பிராம்ப்டனில் உள்ள இந்து கோவிலுக்கு வெளியே காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்துக்களை தாக்கிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. அதில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கையில் காலிஸ்தான் கொடிகளுடன் கம்புகள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களை தாக்குவது தெளிவாக தெரிந்தது. அந்த சமயத்தில் தீபாவளி பண்டிகை விழாவில் கலந்து கொண்ட ஜஸ்டின் ட்ரூடோ முதன்முறையாக கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் பலர் உள்ளனர் என்று ஒப்புக்கொண்டார். இப்போது கனடா உளவுத்துறை அறிக்கையும் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமன்றி கனடாவில் வெளிநாட்டு தலையீடு நடவடிக்கைகள் மூலம் காலிஸ்தான் இயக்கத்தை ஒடுக்குவதற்கு இந்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளையும் கனடா உளவுத்துறை அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. சமீபத்தில் கனடாவில் நடந்த G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி இந்தியா கனடா உறவுகள் மிகவும் முக்கியமானவை என்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து இருதரப்புக்கும் வெற்றியளிக்கும் ஒத்துழைப்பை அடைய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக விளங்கும் இந்தியாவை புறக்கணித்துவிட்டு கனடாவின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியாது என்பது பொருளாதார வல்லுநரான கனடா பிரதமர் மார்க் கார்னிக்கும் தெரியும் என்பதால் இந்தியாவின் தேவையை உணர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.